மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், என் இதயத்தில் அமர்க்கலமாக அமர்ந்திருக்கும் லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். தட்டண்டா பிஆர்ஓ சக்தி சரவணன் இருக்காரா? அவருக்கும் எனது நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வட மஞ்சு விரட்டு அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். ஒரு வீரமான பெயர், மண் சார்ந்த ஒரு கதையை எடுத்திருக்கிறார் இயக்குனர் சங்கிலி அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சங்கிலி அவர்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னார், அண்ணா ஒரு சில ஆஃபீஸ்லாம் சொல்லி நான் அந்த இடத்துலலாம் ஆஃபீஸ் பாயாக வேலை பார்த்தேனே, அப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு வருவீங்க, நான் உங்கள்கிட்டலாம் நல்லா பேசுவேன், எதனா சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எதனா கொடுத்தா கூட வேணான்னு சொல்லுவீங்க, ஸோ ஷூட்டிங்கில் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோம், ஆஃபீஸில் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அன்போடு சொல்லுவீங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஒரு கீழிடத்துலேருந்து உயர்ந்து வந்திருக்கிற இந்த மனிதனை வாழ்த்துவதற்கு வராமல் இருந்தால் கூல் சுரேஷ் எப்படி? ஏன்னா என்னுடைய தட்டுங்க என்னுடைய வளர்ச்சியை அப்போ இருந்து கண்காணிச்சுட்டு வந்த அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருக்கு இயக்குனர் சங்கிலி அவர்களுக்கு ஒரு பரிசு தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். சங்கிலி ப்ளீஸ். இப்போ நான் சங்கிலி கொடுத்தது நிறைய பேருக்கு வந்து காமெடியா தெரியலாம். இந்த படம் வெற்றி அடைந்த பிறகு இந்த படத்தின் தயாரிப்பாளர் பழனிசாமி அவர்கள் இதே மாதிரி ஒரு தங்க சங்கிலி சங்கிலிக்கு அளிப்பார். ஒரு சின்ன சங்கிலியாக எனக்கும் கொடுப்பார். அட்லீஸ்ட் ஒரு கையில் போடுற காப்பாச்சும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கான்செப்டுக்கு வேணும். அந்த சங்கிலி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி வட மஞ்சு விரட்டு அந்த படத்தின் கதாநாயகன் அசோக் அவருக்கு வாழ்த்துக்கள். 2026 கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். அதாவது இந்த படத்தில் அவர் நடித்து பேர் வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறத விட அவர் போட்ட அந்த டவுசருக்காகவே கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார். இப்போ நீங்கள் சிரிக்கலாம், ராமராஜன் சார் டவுசர் போட்டு தான் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்தார். அதே மாதிரி தனுஷ் சார் அவர்கள் ஒத்த சொல்லால அதுலேயும் டவுசர் போட்டு லுங்கி அப்படி தூக்கிட்டு தான் அப்படி ஆடி இருப்பார், ஒரு உச்சத்தை தொட்டார். அப்புறம் பருத்தி வீரன் கார்த்தி சார் அவரும் அதில் டவுசர் போட்டுட்டு தான் இருப்பார். ஸோ இப்படி டவுசர் வடிவேல் சார் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே அந்த டவுசரில் மிகப்பெரிய ஒரு உச்சம் தொட்டவர்கள். கண்டிப்பாக இந்த அசோக் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவார் இந்த வட மஞ்சு விரட்டு படத்தின் மூலமாக. அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் மிரட்டல் செல்வம் சொன்னவொன்னே எந்திரிச்சு வணக்கம் சொல்லணும். என்ன ஒன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு அங்கே வணக்கம் சொல்ல ஒருத்தரம் ஒரு ஃப்ரேம் உட்காரு. எனது நண்பர், அதாவது இன்னைக்கு விஜய் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு கைகால் சுகத்தோட அற்புதமாக இருக்கிறாரு அப்படின்னாக்க அதுக்கு எனது நண்பர் ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வம் தான் காரணம். ஏன்னா அவரோட ஃபைட்டு எல்லாமே நம்ம மிரட்டல் செல்வம் தான் டூப் போடுவார்.
திருப்பாச்சி இயக்குனர் பேரவர் சார் இங்கே இருந்தாலும் ஆமான்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த படத்துலலாம் விஜய் சாருக்காக ரொம்ப மெனக்கெட்டு உழைத்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவனுக்காக உழைத்த மிரட்டல் செல்வ மாஸ்டர் இந்த வட மஞ்சு விரட்டு படத்துலையும் அசோக்குக்காக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் பிஆர்ஓ சக்தி சரவணன் இருக்காரா? இங்கே வாங்க. இங்கே அதாவது சாரோட இங்கே வாங்க, இங்கே வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. சாரோட பேர் சக்தி சரவணன். எனக்கு எப்போல்லாம் சக்தி குறையுதோ அப்போ சக்திக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். அப்போ இவர் வந்து சக்தி கொடுக்குற மாதிரி என்கிட்ட பேசுவார். அதாவது ஒரு மோட்டிவேஷனோட பேசுவார். ஏன்னா நானும் பல இடத்துக்கு போகிறோம் வரேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் சொல்லி நான் ஃபீல் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன். அப்போது சக்தி சார் சொல்லுவார், தலைவா கவலைப்படாதீங்க தலைவா, இன்னைக்கு டைரக்டர் இயக்குனர்கள் உங்களுக்கு கேரக்டர் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த ஆண்டவன் உங்களுக்கு ஒரு கச்சிதமாக ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டரை நீங்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இதுக்கு யாரும் கை தட்டாதீங்க, இவர் தட்டினாரு, மற்றவங்களாம் அப்படியே இருந்துருங்க. ஒரு பாயிண்ட்டு பிடிச்சி பேசுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு 150 யூடியூபர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு ரெடியாக இருக்குல்ல? நான் சொல்கிற வரைக்கும் அவுத்துறாதீங்க. அப்படி எனக்கு பக்கத்துணையாக இருப்பவர் தான் இந்த சக்தி சரவணன். நான் இது வந்து காமெடிக்காக சொல்ல, உண்மையிலே தாங்க. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னாக்க பிஆர்ஓக்களும் முக்கிய காரணம் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஒரு ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சிக்கு கூல் சுரேஷ் வந்தாக்க, ஏன்னா ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி நடத்துகிறதே ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் நடத்துகிறது. இந்த படம் வெளியில் தெரியணும், நல்லா வியாபாரம் ஆகணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது பிஆர்ஓக்கள் வந்து கூல் சுரேஷை பயன்படுத்தினாக்க இன்னும் கொஞ்சம் வெளியில் தெரியுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் சக்தி சரவணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அன்பு செல்வன் சார் இப்போ கூட என்கிட்ட சொன்னார், இது மாதிரி கூலு ஒரு டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு, சம்பளம் மட்டும் முன்ன பின்ன இருக்கும், பார்த்து இது பண்ணிக்க சார். சொன்னீங்களா இல்லையா சார்? யாரோ ஒருத்தர் பொய்யின்றாங்க அங்கே இருந்துக்கிட்டு. அப்படி என்னுடைய வளர்ச்சி மீது அக்கறை கொண்டவர் அன்பு செல்வன். என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் ஒரு நேரத்தில் 1 லட்சம் இருக்கிறாரு, திடீர்னு 50,000 இருக்கிறாரு, திடீர்னு 20,000 கேட்குறேன்னு சொல்லுவாப்புல. நான் சொன்னேன், ஒரு நாள் இப்போ தான் கூட சொன்னேன், கூல் சுரேஷ் எங்கள் சங்கத்தில் என்ன கொடுக்குறாங்களோ அதை கேட்டு நீ வாங்கிக்க. 50,000 கொடுத்தாலும் வாங்கிக்க, 5,000 கொடுத்தாலும் வாங்கிக்க, 1 லட்சம் கொடுத்தா வாங்கிக்க. ஆனால் யார்கிட்டையும் பார்க்கிங் பண்ணதா அப்படின்னு ஓகேன்னு சொன்னாப்புல. இனி யார்கிட்டையும் பார்க்கிங் பண்ண மாட்டாப்புல. பண்ண மாட்டில்ல? பண்ணுவியா? பண்ண மாட்டேன்னு சொன்னால் தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும். நீ பார்க்கிங் பண்ணால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதே ஆடியில் இருந்துச்சுன்னா இப்போ மைக்கில் சொல்ல வேண்டியதாக வேறு வழி கிடையாது. சாரி. அதாவது இப்போ சார் சொன்னார் இல்லையா? இல்லை இப்போ சொன்னது தான் அவர் இப்போ சொன்னாப்புல, யாரோ இல்லை பொய்யின்னு உண்மையாக பேசினவங்க உட்காந்து. அதனால் ஆளுக்கு தந்து வாங்க வேண்டாம் கூல் சுரேஷ், அவங்க என்னக்குள்ளே வாங்கி நடி, உனக்கு என்ன வருதோ வாங்கி செய்யணும்னு சொன்னேன். உண்மையா இல்லையா? உண்மை உண்மை. நீங்கள் சொன்னதுக்கு நான் மறுப்பு தெரிவிப்பேனா? தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதனால் வாழ்த்த வந்த அன்பு செல்வன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இபி தினேஷ் இருக்காரா? வாங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படத்துக்குமே ஒரு இபி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் பட்ஜெட் என்ன அப்படின்றத சுருக்கிறது, என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லை அப்படின்றது அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படத்திற்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்குதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இசையமைப்பாளர் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுங்க. அவர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா என்னப்பா பிரயோஜனம்? இசையமைப்பாளர் சோறு போட்டாங்களா? இப்போ தெரியுதா? இசையமைப்பாளர் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்டனி தாஸ் ஒரு பாட்டு ஒன்று இதில் பாடியிருந்தார். அந்த பாட்டு நல்லா அருமையாக இருந்துச்சு. இனி வரும் அந்த மஞ்சு விரட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில், ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக அந்த பாடல் எல்லா இடத்துலையும் ஒலிக்கப்படும். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கேமராமேன், நான் பாரதி ராஜா சார் படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த நிலா பக்கத்தில் ஹீரோயினு அப்படி ஹீரோ இப்படி 2 பேரும் இப்படி இருக்கிறத நான் பார்த்தேன். நான் அந்த மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருந்துச்சு. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்போது கடலோர கவிதைகள்,
அந்த மாதிரி படங்களில் தான் அந்த மாதிரி காட்சிகள் பார்க்க முடிந்தது. இது கிராமத்து படம்ன்றதுனால அதனால் கச்சிதமாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஒரு நிலா, ஒரு பலா, ஒரு சொலா அப்படி வச்சு பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தயாரிப்பாளர் பழனிசாமி சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அந்த வெள்ளை சட்டைக்கு ஒரு உகந்த மனிதர் மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களோட மனதும் கண்டிப்பாக வெள்ளையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ராஜேஷ் கண்ணன் இருக்காரா? அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் தானுங்களா நீங்கள்? உங்களுக்கு என்ன தெரியுங்களா? தெரியாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கங்க சார், சரியா? ஏன்னா இப்போது என் காதில் வந்து சொன்னார், இது மாதிரி சங்கிலி வந்து சொல்லியிருக்காருங்க, அடுத்த படத்தில் வந்து கூல் சுரேஷ் அண்ணனை வந்து ஹீரோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டதா எனக்கு வாட்ஸ்அப்பில் நியூஸ் வந்துச்சு. பொய்யா? அந்த செயினை கொடுப்பா, வாங்கிக்கிட்டீங்கண்ணே. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு இயக்குனரோட படம் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய தரம் என்ன, அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இந்த தம்பி நல்லா படம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைத்து இருந்த தயாரிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இப்போ வர இல்லை ஓகே. இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கோவையில் அந்த சிறுமி சம்பவம் எல்லோர் மனதையும் புண்படுத்தியது. இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக என்றால், சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் அந்த குற்றவாளியை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு பல குற்றங்கள் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கு, அதை தடுக்கவே முடியல. நான் என்ன சொல்கிறேன், விஜய் சார் பாலியல் குற்றம் பண்ணுற அந்த குற்றவாளியை அவரோட நெத்தியில பச்சை குத்துங்க, பாலியல் குற்றவாளின்னு ஒரு பச்சை குத்துங்க. அவருடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் தடை பண்ணுங்க. அவன் ஒரு நேரமும் அவன் கண்ணாடியில் பார்க்கும்போது, மற்றவர்களை பார்க்கும்போது கூனி குறுகணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கணும். அப்படி செய்ய முடியுமா? சினிமாவில் மட்டும்தான் முடியும். ஆனால் நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டதில் 50% பேர் இன்னமும் நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பாதி பேர் நீங்கள் முதலமைச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, பாதி பேர் நீங்கள் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு துன்பம் நேரிடும் போது குருவி படத்தில் விஜய் சார் பறந்து வருவாரோ அந்த மாதிரி பறந்து வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. வேலாயுதம் படத்தில் துன்பம் நேரிடும் போது வேலாயுதம் அப்படின்னு சொன்னோன்னா காப்பாற்ற வருவாரோ அந்த மாதிரி வருவாருன்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க. சர்க்கார் படத்தில் வந்த மாதிரி ஊழலை ஒழிப்பார் அப்படின்னு இன்னும் பாதி பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் திருப்பாச்சி படத்தில் வர மாதிரி வில்லன்களையும் ரவுடிகளையும் வதம் செய்வார் அப்படின்னு நினைச்சு 50% பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க விஜய் சார். அதனால நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க இந்த நேரம் 2 கேரக்டர் எடுக்கணும், டூயல் ரோல்ல நடிக்கணும்னு சொல்லவல்ல, மாறணும். பாதி பேருக்கு முதலமைச்சராயிருங்க, பாதி பேருக்கு ஹீரோவாயிருங்க. எங்கெங்கே கஷ்டங்கள் நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம், துன்பங்கள் நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ராபின் ஹுட்டா மாறுங்க. உங்களுடைய தந்தையார், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய S.A. சந்திரசேகர் சார் அவர் இயக்கிய நான் சிகப்பு மனிதன்
அந்த படத்தில் ரஜினி சார் பகல்ல வாத்தியாராவும் ராத்திரியில இரவு நேரத்தில் கெட்டவர்களை வதம் செய்யும் ஒரு ராபின் ஹுட்டா இருப்பாரு. நீங்க அந்த படம் பார்த்திருப்பீங்க. சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா இப்போ உள்ளவங்கெல்லாம் விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதனால விஜய் சார் நீங்கள் கண்டிப்பாக அந்த டூயல் ரோல் எடுத்தே தான் ஆகணும். அப்போ தான் நாட்டில் உள்ள குற்றங்கள் எல்லாமே குறைஞ்சிட்டு வரும். 2 நாளைக்கு முன்னாடி லெஜண்ட் அவர்கள், லீடர் அவர்கள் ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. கல்கத்தாவில் மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஒரு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பாலியல் குற்றம் பண்றவங்கள 10 மாதத்தில் உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. அதே லெஜண்ட் அவர்கள் இன்னைக்கு காலையில் ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. எதுக்கு 10 மாதம் வெயிட் பண்ணோம்? ஒரு கரு உண்டாவதற்கு தான் 10 மாதம் தேவை, ஒருவனை அழிப்பதற்கு 2 செகண்ட் போதும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. அதனால விஜய் சார், நீங்க எந்த ஒரு தயவு தாட்சணையும் பார்க்காமல் படத்துல எப்படி நீங்க ஹீரோவா இருக்கிறீங்களோ அதே மாதிரி நிஜத்திலையும் நீங்க ஒரு ஹீரோவா மாதிரி எல்லாரையும் வத செய்துட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி தட்டுங்க சார். அதே மாதிரி இந்த பாலியல் குற்றம் 2 நாட்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நடந்தப்ப அங்கே ஐஜி ரம்யா பாரதி மேடம் அவங்க கூட உள்ள சக காவல்துறையினர் சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை கேமராவில் ஷூட் பண்ணியிருப்பாங்க போல. இது அவங்க பேச ஆரம்பிப்பதற்கு முன் நடந்த சம்பவம். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, அவர்களும் மனிதர்கள் தானே, காவல்துறையை சேர்ந்தவர்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் மிருகம் கூட பசிச்சாதாங்க வேட்டையாடுது. ஆனால் இந்த காவல்துறையினர் மக்கள் நல்லா இருக்கணும்னு 24 மணி நேரமும் வேட்டையாடிட்டே இருக்காங்க. ஏன்? மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த ஐஜி மேடம் ரம்யா பாரதி மேடம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வட சென்னையில் இருக்கிறப்ப எத்தனை குற்றவாளிகளை, எத்தனை ரவுடிகளை அடக்கியிருக்காங்க தெரியுமா? நடு ராத்திரியில ஒரு சைக்கிள் எடுத்துட்டு சுடிதார் போட்டுட்டு தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்பது வெளியில தெரியாம அவங்க ரவுண்ட்ஸ் போய் என்னென்ன குற்றங்கள் நடக்குதோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளினவங்க தான், தண்டனை வாங்கி கொடுத்தவங்க தான். அப்படி ஒரு கண்ணியமானவங்க தான் அந்த ஐஜி ரம்யா பாரதி மேடம் அவர்கள். இன்னைக்கு அவங்க மீது ஒரு களங்கம். அதாவது அவர்களும் மனிதர்கள் தாங்க. உங்களுக்கு வீடியோ நல்லா ஓடணும், ரீல்ஸ் நல்லா ஓடணும், அந்த தீய சக்தியோ இல்ல தூய சக்தியோ யாரோ ஏதோ ஒன்று செய்து காவல்துறையினர் மீது ஒரு அவதூறு பரப்பிட்டு வரீங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு காவல்துறை இருப்பதால் தான் இந்த தமிழ்நாடு ஒரு பூங்காவாக சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அது நம்ம தான் கட்டுக்கோப்பா இருக்கணும். நமக்கு ஒரு பொறுப்பும் அக்கறையும் இருக்கு. எல்லாமே நம்ம காவல்துறை மேலே நம்ம பழி சொல்லிட்டு இருக்க கூடாது. சார், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது கூட காவல்துறை அனுமதி கொடுத்ததால தான் இன்னைக்கு சுமூகமா இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இல்லைனாக்கா அங்க வண்டி நிறுத்தக்கூடாது, இங்க வண்டி நிறுத்தக்கூடாது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தாக்க இந்த வட மஞ்சு விரட்டு ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடக்குமா? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு காவல்துறை இல்லை என்றால் குற்றங்கள் ஜாஸ்தியாயிரும். அதனால தயவு செய்து உங்களுக்கு வீடியோ ஓடணும், ரீல்ஸ் நல்லா ஓடணும் என்பதற்காக காவல்துறை மீது
தயவு செய்து பழி சுமத்தாதீர்கள். காவல்துறை உங்கள் நண்பன், நம்ம நண்பன். இன்னைக்கு நாட்டோட பார்டர்ல எப்படி இராணுவங்க நமக்காக பாதுகாத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் காவல்துறையினர் ரோந்து வந்துட்டு நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், காவல்துறை ஸ்காட்லாந்தில் தான் நம்பர் 1, 2வது தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியுமா? தெரியாது. காரணம் இப்போ ரீல்ஸ் மோகம். ரீல்ஸ் எடுத்து போட்டாக்கா வீடியோ ஓடும். தயவு செய்து சொல்கிறேன், காவல்துறை உங்கள் நண்பன். யாரையும் தவறாக பேசாதீங்க. நன்றி, வணக்கம்.